1862 எட்வின் ஸ்மித் அப்படிங்கிறவர் எகிப்திய டீலர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான வியாபாரிட்ட இருந்து ஒரு பார்சலை வாங்குறாரு. அந்த பார்சல்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பேப்பர் தான். ஆனால் இந்த பேப்பர் நீ கொண்டு போனீன்னா நீ மிகப்பெரிய லட்சாதிபதியா, சொல்லப்போனால் கோடீஸ்வரனா கூட மாறிடுவேன்னு சொல்றாரு. எட்வின் ஸ்மித் வாங்கிட்டு வரார். இன்றளவும் அந்த பேப்பர் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. மம்மிகள் அப்படின்னு சொல்லும்போது எகிப்தில் இருக்கிற இந்த மம்மிகளை மம்மிஃபிகேஷன், அந்த பாடிஸ், அந்த பிணங்களை மம்மிஃபிகேஷன் செய்கிறதுக்காக இவங்க உடனே படிச்சிருப்பாங்களா, இல்லை ஒவ்வொரு நாட்களாக படித்து 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 மனிதனுடைய உடல் உறுப்புகள் அது எங்கே இருக்கிறது இதெல்லாம் படித்து முடித்த பிறகு ரிசர்ச்லாம் செய்த பிறகு தான் மம்மிஃபிகேஷன் செஞ்சிருப்பாங்களா? அப்படி மம்மிஃபிகேஷன் செஞ்சிருந்தா பிரெக்னன்சி, பேறுகாலம் அப்படின்னு ஒன்று இருக்கே, இதை பற்றி மம்மிகள் இல்லை ஏன்ஷியன்ட் எகிப்தில் இருந்தவர்கள் எந்த மாதிரியான அறிவுத்திறனில் இருந்தார்கள்? இந்த ஒரு பதிவில் பார்த்து விடலாமா? இது மம்மிகளுடைய மாய உலகம் பாகம் 4. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பேப்பரஸ் அப்படிங்கிற ஒரு தாவரம். அந்த தாவரத்தை நீங்கள் கொஞ்சம் உலர்த்தினீர்கள் என்றால் அதை பேப்பராக மாற்றலாம். அப்படி பேப்பராக மாற்றிய பிறகு ஹைரோகிளிபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்து வடிவில் எழுதலாம் அப்படிங்கிறத பாகம் 3 நம்ம பார்த்தோம். என்னடா 5000, 6000, ஒரு 8000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்படி எழுதினதுல நம்ம பார்த்த எட்வின் ஸ்மித் அவர்களிடம் கிடைத்த அந்த பேப்பர் என்ன சொல்லுது? அந்த பேப்பர் கிட்டத்தட்ட 48 விஷயங்களை பற்றி சொல்லுது. சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாமே அறுவை சிகிச்சை. எப்போது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அது கிமு 1600 அப்படிங்கிற காலகட்டத்திற்கு செல்கிறது. கிட்டத்தட்ட 3500 வருடங்களுக்கு முன்பாகவே 48 விதமான அறுவை சிகிச்சைகளா, 317 லைன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, 48 அறுவை சிகிச்சை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அறுவை சிகிச்சை எப்படி சிகிச்சை செய்யலாம், அதுவும் கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில் எந்த மாதிரியான சிகிச்சை செய்ய வேண்டும், இந்த தலைப்பகுதி கழுத்து பகுதியெல்லாம் ஆடாம அசையாம எப்படி வைக்க வேண்டும், இதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகள் என்ன, அதனுடைய ஸ்பெல், மாயாஜாலம் இல்லாட்டி சின்ன விதமான மந்திர சொற்கள் என்ன, இப்படி பல வகையான இன்ஃபர்மேஷனும் அந்த ஒரு பேப்பர்ஸ்ல இருந்திருக்கு. இதுதான் எட்வின் ஸ்மித் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய பேப்பர்ஸ், அதாவது நிறைய விதமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் 1822 எகிப்தினுடைய எழுத்துக்களை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். என்ன விக்கி சொல்கிறேன், 1822 தான் எகிப்தினுடைய இந்த ஹைரோகிளிபிக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஆம், இதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் நெப்போலியன் போனபார்ட். இந்த நெப்போலியன் எகிப்து அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 4ஆவது நூற்றாண்டு வரை, அதாவது கிபி 400 வரை எகிப்து ஒரு கிறிஸ்தவ நாடாகத்தான் இருந்தது. இப்போ நீங்கள் எகிப்தை வேணும்னா ஒரு இஸ்லாம் நாடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலத்தில் அது கிறிஸ்தவ நாடாகத்தான் இருந்தது. ஒரு 1798 இந்த காலகட்டத்தை நம்ம பார்க்க போனால் இந்த எகிப்து யார்கிட்ட இருக்குது? பிரிட்டன்கிட்ட இருக்குது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் இருக்கிறது. ஸோ எப்படியாவது பிரிட்டிஷை தோற்கடித்து எகிப்தை நம்ம பிடிச்சணும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ்லேருந்து கிளம்பி போகிறாரு நெப்போலியன். நெப்போலியன் போகும்போது அவங்களுடைய படைக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வருகிறது. அதே நேரத்தில் அவங்களுடைய படையில் நிறைய ஆயுதங்கள் எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஸோ ஒரு இடத்துல கூடாரெல்லாம் போட்டுட்டு ஆயுதங்கள்லாம் செய்யலாம், பழுதான வாகனங்களை பழுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல டென்ட் போடுறாங்க. அந்த இடத்தின் பெயர் தான் ரொசேட்டா அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல எல்லாருமே டென்ட் போட்டாங்க. இந்த இடத்துல இந்த பிரெஞ்சு படை, அதாவது நெப்போலியன் போனபார்ட்ல இருக்கிற ஒரு சோல்ஜருக்கு சின்னதாக ஒரு டவுட். ரொம்ப நேரமாக ஒரு கல்லை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த கல்லில் என்னமோ எழுதியிருக்கு, பார்க்குறதுக்கு கிரானைட் கல் மாதிரி ரொம்ப மினுங்குது. ஸோ இதை பார்த்துட்டே இருந்தவர் இன்னொரு சோல்ஜரை பார்த்து, இந்த கல் ஏதோ ஒன்று சொல்லுதுப்பா, என்னன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது அதில் என்ன மாதிரியான எழுத்துக்கள் இருக்குது? ஆனால் எழுத்துக்கள் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எழுத்தை பார்த்த உடனே ஒரு சோல்ஜர் சொல்கிறாரு, அது கிரீக் தான்ப்பா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கிரீக் அந்த காலத்தில் அதிக அளவு எல்லாராலையும் பேசப்பட்டது, படிக்கப்பட்டது. ஆனால் மீதம் இருக்கும் 2 எழுத்துக்கள் சரியாக தெரியலை. ஒருவேளை எகிப்தினுடைய ஏதாவது எழுத்தா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு டவுட் வருது 2வது எழுத்தை பார்த்து. ஆனால் 3வது எழுத்தை பார்க்கும்போது சுத்தமாக யாருக்கும் ஒன்றுமே புரியலை. என்னமோ பறவைகள் இருக்குது, வண்டுகள் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு எழுத்துக்கள். இதை பார்த்த உடனே
நிச்சயமா இது ஏதோ விதமான பொக்கிஷம் தான் அப்படின்னு சொல்லி நேரா எங்க கொண்டு போறாங்க? பிரான்ஸுக்கு கொண்டு போறாங்க. பிற்காலத்தில் பிரான்ஸ் பிரிட்டன்லாம் சண்டை போட்டு அது எங்க வந்துருது? பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு வந்துருது. ஆனா அதுக்கு முன்னாடியே, அதாவது 1799லேயே இந்த கல்லுல என்ன எழுதியிருக்குன்னு படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லோருக்கும் வருகிறது. இதன் காரணமாக அந்த கல்லை எடுத்து பொதுவான சில மியூசியத்தில் கொண்டு வைக்கிறாங்க. யார் வேணும்னாலும் இங்கே வந்து இந்த கல்லை ஸ்டடி பண்ணலாம். அப்படி ஸ்டடி பண்ணி அதில் இருக்கிற லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விதமான ஒரு கருத்து கணிப்பு தான். ஸோ நிறைய பேர் வராங்க, ட்ரை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் எடுத்தது அந்த கல்லில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக. ஒரே ஒரு நபர் மட்டும் இதற்காக 14 வருடங்களை செலவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். 14 வருடங்கள் போராடி அதில் இருக்கிற அந்த சொற்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். வெறும் 26 எழுத்துக்களை கொண்ட ஆங்கில எழுத்துக்கள். இந்த 26 எழுத்துக்களை வைத்து 700 விதமான எழுத்துக்களை புரிய வைக்க வேண்டும். இதுதான் அவர் முன்னாடி, அதாவது இந்த எழுத்துக்களை கண்டுபிடித்தவர் முன்னாடி இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. 700 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது எழுத்துக்கள் மட்டும் கிடையாது, சவுண்ட், நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற அந்த சவுண்டும் அவங்க எழுத்துக்களாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறார். பலவிதமான சிக்கலுக்கு பிறகு 1820வது வருடம் இந்த எழுத்துக்கள் வாசிக்கப்படுகிறது. ஃபிலே ஒபிலஸ் எகிப்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். அந்த இடத்திலையும் இதே மாதிரியான எழுத்துக்கள் இருந்தது. அதை போய் வாசிக்கிறார். சாம்பிளியோன் அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ் நாட்டவர். கிளியோபட்ரா அப்படிங்கிற பெயராக வாசிக்கப்படுகிறது. ஸோ கிளியோபட்ரா இங்கே வந்துட்டாங்க. அப்படின்னா இதே எழுத்துக்களை வைத்து நிறைய விதமான மம்மிகளுடைய கூடாரங்கள், அதாவது பிரமிட் அப்படின்னு சொல்கிறோமே, அதிலெல்லாம் வாசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. நிறைய பேர் வாசிக்க ட்ரை பண்ணுறாங்க. 1820ல் இந்த எழுத்துக்கள் வாசிக்கப்பட்டு விட்டன. கிரீக்கில் என்ன எழுதியிருக்கோ அதே எழுத்துக்கள் ஹைரோகிராஃபிக்ஸ் வழியாக இங்கே எழுதியிருக்கிறது. இதே ஹைரோகிராஃபிக்ஸ் வழியாக எகிப்தில் இருக்கிற எல்லா வரலாறையும் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றிலிருந்து வேறொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்குது. இந்த பேப்பரஸ் அப்படிங்கிறது, அதாவது எகிப்து நாட்டவர்கள் பயன்படுத்திய பேப்பர்கள், அதில் எழுதியிருக்கும் அந்த சொற்கள், அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. அப்படி 1862வது வருடம் எட்வின் ஸ்மித்துக்கு கிடைத்தது தான் எட்வின் ஸ்மித் பேப்பரஸ் அப்படிங்கிற மிக முக்கியமான சுருள். ஸோ அந்த சுருள் எடுத்து வாசித்து பார்க்குறாங்க. அதில் அவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சைக்கான குறிப்புகள் இருக்கிறது. அறுவை சிகிச்சை மட்டும் இருக்காது, பலவிதமான பிரச்சனைகளுக்கு இவங்க மருத்துவம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதை தேடி அழையிறாங்க? இப்போ அந்த பேப்பர்ஸை தேடி அலையிறாங்க. அப்படி நிறைய பேப்பர்ஸ் கிடைக்கும் போது தான் இந்த உலகத்திற்கு முதல் மருத்துவர் அப்படின்னு சொல்ற, எழுத்துப்பூர்வமாக வரலாற்று பூர்வமாக முதல் மருத்துவராக எகிப்து நாட்டை சேர்ந்த இந்த மம்மிகள் அப்படிலாம் சொல்றோம் பாருங்க. அதாவது இந்த மம்மிகள், டியூட்டகாமுன், இதெல்லாம் 18வது ராஜவம்சம். நான் சொல்ற முதல் மருத்துவர் 4வது இல்லாட்டி 5வது ராஜவம்சம் இருக்கும் போதே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வரலாற்று ஆய்வாளர்கள். கிட்டத்தட்ட 7000 8000 வருடங்களுக்கு முன்பு 4வது 5வது ராஜாக்கள் ஆண்டிருப்பார்கள். ஸோ அந்த காலம் முதலே இவங்க எப்படி மருத்துவர்களை வைத்திருந்தார்கள் அப்படின்னா, முதல் மருத்துவருடைய பெயர் என்ன? அவருடைய பெயர் தான் இம்ஹோடோப் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆண் மருத்துவராக அறியப்பட்டாலும் இவங்களை பற்றி போதுமான தரவுகள் கிடையாது. ஆனால் ஒரு பெண் மருத்துவரை பற்றி எல்லா எகிப்து நூல்களும் இந்த பேப்பரஸ் அப்படிங்கிறது சொல்கிறது. அவங்களுடைய பெயர் தான் பெஷஷெட் அப்படின்னு சொல்றவங்க. ஸோ இந்த பெஷஷெட்டை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான தரவுகளை கொடுக்கிறார்கள். முக்கியமாக நம்ம இங்கே பார்க்க வந்தது பிரெக்னன்சி அப்படிங்கிறது தான். நான் மம்மி, பிரெக்னன்ட் மம்மி அப்படிங்கிறது இந்த போலந்துலேருந்து கிடைக்குது. ஸோ அதன் வழியாக இவங்க என்ன தெரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் பிரெக்னன்சிக்கு இவங்க எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லும்போது எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் சுத்தம் அப்படிங்கிறத ரொம்ப மேன்மையாக கடைபிடித்து இருக்கிறார்கள். தினமும் குளிப்பார்களாம். அதே நேரத்தில் ரோமங்கள், தேவையில்லாத ரோமங்கள் எல்லாத்தையுமே அகற்றி விடுவார்கள். இதற்காகவே நிறைய பணியாட்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றது வேறொரு வரலாறாக இருக்கு. சரி, இந்த பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண் பிரெக்னண்டா இருக்காங்களா இல்லையா, இதை எப்படி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்றால், அந்த பெண்ணினுடைய பெண்ணுறுப்பில் வெங்காயம் அப்படி இல்லைன்னா வெள்ளை பூண்டு இதை கொஞ்சமாக காண்பிப்பாங்களாம், இல்லை சின்னதாக இன்சர்ட் பண்ணுவாங்களாம். இப்படி காண்பித்த பிறகு அந்த பெண்ணினுடைய வாயிலிருந்து துர்நாற்றம் வந்தது என்றால் அவள் கருவுற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இவங்க நம்புவாங்களாம். இதை மாடர்ன் சயின்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் இதை கம்பேர் பண்ணி நிறைய விதமான ஆர்டிக்கல் எல்லாமே வெளியிட்டிருக்கிறார்கள். இவங்க சொல்றபடி பார்க்க போனால் பிரெக்னண்டா இப்போ கருவுற்றிருக்கும் நபர்கள், பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய வாய் துர்நாற்றம் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் அவங்க அந்த காலத்தில் செக் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்திலையும் வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக பெண்களுக்கு, கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு வரும் என்பதும் நமக்கு நிரூபணமாகிறது. சரி, இந்த மாதிரி ஸ்மெல்லை வச்சு மட்டுமே இவங்க கருவுற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்த்தால் அடுத்த கட்ட சோதனை இருக்கிறது. நிறைய விதமான மிக்ஸ்டு பவுடர்லாம் போட்டு அந்த பெண்ணை நிற்க வைப்பார்கள்.
அப்படி நிற்க வைக்கும்போது அந்த பெண் வாமிட் பண்றாங்க அப்படின்னா அவங்க கருவுற்றி இருக்கிறார்கள். இல்லை என்றால் அது நெகட்டிவ் ரிசல்ட்டாக மாற்றப்படுகிறது. இது தோராயமா சரி அப்படின்னு சொன்னாலும் அடுத்ததா இந்த கருவுற்றிருக்கும் பெண் ஆணை சுமக்கிறாளா இல்ல பெண்ணை சுமக்கிறாளா அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்களாம். அது எப்படின்னா, இந்த பெண்ணினுடைய, அதாவது இவங்க கருவுற்றி இருக்கிறாள், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த நாள் மார்னிங், ஏர்லி மார்னிங்ல அந்த பெண்ணினுடைய சிறுநீரை எடுத்து ஒரு பேக்ல தெளித்து விடுவார்கள். இந்த சிறுநீர் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரியான பேக் அப்படின்னா, ஒரு பேக்ல வீட் இருக்கும், ஒரு வகையான வீட் கோதுமை இருக்கு, இன்னொரு இடத்துல பார்லி அப்படிங்கிறது இருக்கு. இது இரண்டிலும் தொளித்து விடுவார்கள். இதுல பார்லி அப்படிங்கிறது முளைத்து வந்தது என்றால் அவள் ஆணை சுமக்கிறாள் என்றும், கோதுமை முளைத்து வந்தால் அவள் பெண்ணை சுமக்கிறாள் என்றும் அர்த்தமாம். இதை நார்மலா இப்போ மாடர்னா வந்திருக்கிற வீட்ல இருந்தே பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் அப்படின்லாம் ஒன்று இருக்கு பாருங்க, அதை வாங்கி பார்க்குற அந்த ப்ரொசீஜர் கூட அப்படியே கொஞ்சம் கம்பைன் பண்ணி பாருங்க, அப்படி அச்சசலா இருக்கும். இதே மாதிரி நிறைய விதமான விஷயங்களை செய்து பார்த்திருக்கிறார்கள். ஸோ இந்த பிரெக்னன்சிக்கே இவங்க இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இதற்கான கடவுள்கள் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த பிரெக்னன்சி இல்லாட்டி இதை மொத்தமாக நின்று பார்க்கக்கூடிய டாக்டர்ஸை SWNW என்று அழைக்கிறார்கள். அதே நேரத்தில் ரொம்ப காம்ப்ளிகேஷனான இல்லாட்டி பிரசவத்தில் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஸ் அப்படிங்கிற தெய்வம் தான். இசிஸ் அப்படிங்கிற தெய்வத்தை இவர்கள் கும்பிட்டு வந்தார்கள். யாரு? பெண்கள், கருவுற்றி இருக்கும் பெண்கள் கும்பிட்டு வந்தார்கள். அதற்கு காரணம் அந்த இசிஸ் அப்படிங்கிற அந்த கடவுள் தான் குழந்தையை சரியாக இந்த பூமிக்கு கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. ஹத்தோர் அப்படிங்கிற வேறொரு தெய்வமும் வணங்கப்பட்டது. இந்த ஹத்தோர் அப்படிங்கிற தெய்வம் தான் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பாதுகாவலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அடுத்ததாக டவர்ட் அப்படிங்கிற வேறொரு தெய்வம். என்டேரா இந்த கர்ப்பகாலம் தொடங்கியது முதல் அந்த பெண்ணை பாதுகாப்பது இந்த டவர்ட் அப்படிங்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி வந்தார்கள். இவ்வளவு தூரம் நம்ம பார்த்து வந்தது கர்ப்பகாலத்தில் இருக்கும் தெய்வங்கள். அடுத்ததா இதற்காக இப்போ நமக்கெல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கு, இல்லாட்டி லேபர் ரூம் இருக்கு. இதே மாதிரி அவர்கள் இந்த பிரெக்னன்சிக்காக மட்டுமே பலவிதமான இடங்களை அமைத்தார்கள். அந்தந்த இடத்தில் தான் இந்த பேறுகாலம் அப்படிங்கிறது நடைபெறும் என்பதும் அவர்களுடைய வரலாறாக இருக்கிறது. தோண்ட 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 பல பொக்கிஷங்கள். இங்கே பெண்கள், பிரெக்னன்சி இது மட்டும் கிடையாது. சின்னதாக இருக்கக்கூடிய தலைவலியிலிருந்து பெருசாக இருக்கக்கூடிய தலை அறுவை சிகிச்சை வர இவங்களுடைய பேப்பர்ஸில் இருப்பதாக சொல்கிறார்கள். பலரும் இதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பல நபர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை இதில் கொஞ்சம் மேஜிக்கல் ஸ்பெல்ஸ்லாம் இருக்குது, அதாவது மந்திரங்கள். எகிப்தியர்களுடைய ஒரு நம்பிக்கை மந்திரத்தாலும் குணப்படுத்த முடியும், சின்ன வார்த்தைகளாலும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வார்த்தைகள் என்ன, அந்த வார்த்தைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் எல்லாமே நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. மம்மிகளுடைய மாய உலகம் பாகம் 4 இது முடிஞ்சிருச்சு. அடுத்ததா வேறொரு மம்மி, அதாவது ஒரு ராஜாவை பற்றி பார்க்க போகிறோம். எந்த ராஜாவா இருக்கும், இல்லை நெஃபர்டிட்டியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யலாம். மம்மிகளுடைய மாய உலகம், ஒரு ராஜா அப்படி இல்லைன்னா ஒரு ராணி, இவர்களை பார்த்த பிறகு மீண்டும் தொடரும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.